ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி எலுமிச்சை ஊறுகாய் லெமன் பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லெமனை நான் உப்பு போட்டு நறுக்கி கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு ஊற வச்சுருப்பேன்ப்பா. நல்லா ஊற வச்சு ரெடி பண்ணுற ஊறுகாய். சில பேர் லெமனை அப்போவே நறுக்கி ஊறுகாய் போடுவாங்க. இது அப்படிலாம் இல்லைப்பா, நல்லா ஊற வச்சு ரெடி பண்ணியிருக்கு. சரி வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வெந்தயமும் கடுகும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம்ப்பா. நல்லா வெடிக்கணும். வெடித்து அது பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா ஒரு 10-15 மிளகா எடுத்துக்கோங்கப்பா. அதையும் நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய், ஊறுகாய்க்கு தேவையான அளவு நல்லெண்ணெய், கொஞ்சோண்டு வீட்டில் உள்ள ஆயிலும் வச்சுக்கலாம்ப்பா. அது கடலெண்ணெய் இருந்தாலும் சரி, கோல்டு வின்னர் இந்த மாதிரி ஆயிலாக இருந்தாலும் சரிப்பா. அதுக்கப்புறம் அதை ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா சவக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஊறுகாயை போட்டு நல்லா வதக்கலாம்ப்பா. இது ஊற வச்ச ஊறுகாய்ப்பா. முன்னாடியே நறுக்கி ப்ளசண்ட்டாக போடுற ஊறுகாய் கிடையாது. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில பேர் அப்போயே நறுக்கி மேலாப்பில் தாளித்து வச்சு ரொம்ப நாள் ஊற வச்சு எடுத்துக்கிடுவாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமானது. சரி, இப்போ நம்ம அந்த காஞ்ச மிளகாயை முதல்ல அரைச்சிடுவோம். இது கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு பேலன்ஸ் இருக்குன்னு இந்த கடுகு வெந்தயத்தையும் அப்புறமே போட்டு அரைப்போம். பாருங்கள், மிளகா நல்லா கொரப்பாக அரைச்சாச்சா. இப்போ இந்த கடுகு வெந்தயத்தையும் போட்டு நல்ல கொரப்பாக நம்ம அரைச்சிடுவோம். அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது எடுத்து வச்சுக்குவோம். இது பாருங்கள், இப்போ நல்லா லெமன் நல்லா வெந்துட்டு எலுமிச்சம்பழம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள். அப்படியே கிரேவி கண்டன்ஸில் நல்லா சதன்னு ஊறுகாய்க்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வெந்துருச்சுன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தூளை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துட்டு பாருங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம தூளை சேர்த்துக்கலாம். நம்ம அந்த மிளகாவையும் அந்த வெந்தயம் பொடி இதெல்லாம் போட்டு நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா சிம்மிலேயே போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு ஊறுகாய் நல்லா கிரேவி கண்டென்ஸ்டெல்லாம் சூப்பராக வந்துடும். ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம சிம்மிலேயே போட்டு வச்சுருவோம்ப்பா. இப்போ பாருங்கள், நல்லா 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா ஆயில் சுற்றி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஊறுகாய் நல்ல கண்டென்ட்டில் ரெடி ஆகிட்டு, நல்லா ஊறுகாய் ரெடி ஆகிட்டுப்பா. யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும்